10th Business Studies, lesson number 9, topic 9.3, types of banks. So, எத்தனை வகையான பேங்குகள்ல இருக்கு அதுதான் பார்க்க போறோம். There are various types of banks which operate in our country to meet the financial requirement of different categories of people engaged in agriculture, business, profession, etc. On the basis of functions, the banking institution in India may be divided into two following types. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அது அக்ரிகல்ச்சருக்காகட்டும் இல்லை பிஸ்னஸ்க்காகட்டும் ப்ரொஃபஷனுக்காகட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியை டீல் பண்ற தேவையை பூர்த்தி செய்யற பேங்க்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க் இருக்கு, தென் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் பேங்க்ஸ் இருக்கு. அந்த சென்ட்ரல் பேங்க்ல என்னென்னு பார்ப்போம். அதில் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு. கமர்ஷியல் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் வருது. அதுவே டெவலப்பிங் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வருது. அது பிரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இதெல்லாமே வருது. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். A bank which is entrusted with the functions of guiding and regulating the banking system of a country is known as its central bank. Such a bank does not deal with the general public. It acts essentially as government bankers, maintain deposit accounts of all other banks and advances money to other banks when needed. The central bank provides guidance to other banks whenever they face any problem. It is therefore known as a banker's bank. The Reserve Bank of India is the central bank of our country. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்ஸையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பேங்க் இருக்கும். அதுதான் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பேங்கரோட பேங்க், அதாவது பேங்க் எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்ற பேங்க் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவில். அதோட லோகோ தான் கீழே போட்டிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம எல்லா நோட்லையும், தட் இஸ் காயின்ஸ்லையும் பார்க்கலாம், நம்ம ரூபி நோட்லையும் பார்க்கலாம். The central bank maintains records of the government revenue and expenditure under various heads. It also advises the government on monetary and credit policies and decides on the interest rates of our bank deposits and bank loans. In addition, foreign exchange rates are also determined by the central banks. Another important function of central bank is the issuance of currency notes, regulating their circulation in the country by different methods. No other bank than the central bank can issue currency. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ருபி, நம்மளோட இந்தியன் ருப்பியை வந்து அச்சடிக்கணும்னாக்கா அதுக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். வேற யாராலையும் ருப்பியை வந்து அச்சடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Commercial banks are banking institutions that accept deposits and grant short-term loans and advances to their customers. In addition to giving short-term loans, commercial bank also gives medium-term and long-term loan to business enterprises. Nowadays, some of the commercial banks are also providing house loans and long terms on the basis of individuals. Commercial banks என்னன்னாக்கா இவங்க மக்களுக்கு அவங்க தேவை பூர்த்தி செய்யற மாதிரி அவங்க வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் இருக்கு, அதேட்டம் கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு, கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இந்த மாதிரி 3 விதமான பேங்க்ஸ் லோன் தருவாங்க மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக. அது மூலமா மக்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். அதுல பப்ளிக் செக்டார் பேங்க் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். These banks were majority stake is held by the government of India or Reserve Bank of India. Example of public banks are State Bank of India, Corporation Bank, Bank of Baroda, Punjab Nation Bank, Canara Bank, Bank of India and Orient of Commerce, Bank of Commerce, etc. ஸோ இந்த பப்ளிக் செக்டர்ல இருக்க பேங்க் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஷேர் வந்து மெஜாரிட்டியா வச்சிருப்பாங்க அந்த பேங்க்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து இவங்க சொல்லியிருக்க ஒரு சில பேங்க்ஸோட பேர் வந்து இதெல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். அடுத்தது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். In case of private sector banks, majority of the share capital of bank is held by private individuals. These banks are registered as companies with limited liability. For example, Jammu Kashmir Bank, ICICI Bank and Development Credit Bank Limited, Lord Krishna Bank, Bharat Overseas Bank, Global Trust Bank, ING Vaishya Bank.
ஸோ இந்த பேங்க் எல்லாமே பிரைவேட் பேங்க். இவங்களுக்கு பார்த்தோன்னா இவங்க மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து பிரைவேட் தான் அதிகமாக இருக்கும், இவங்களோட முதலீடு வந்து அதிகமாக இருக்கும். இந்த பேங்க்ஸ் எல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா these banks are registered and have their headquarters in the foreign country but operate the branch in other countries. Some of the foreign banks operating in our country are Hong Kong and Shanghai Banking, HSBC, Citibank, American Express Bank, Standard and Chartered Bank, Grindlay Banks. The number of foreign banks operating in our country has increased since the financial sector's reforms of 1991. ஸோ இந்த HSBC, Citibank, Standard Chartered Bank, ANS, Grindlay Banks இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் 1991 அப்புறம் ஃபாரின் செக்டர் இது ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வேற ஒரு கண்ட்ரியில இருக்கும், மற்ற கண்ட்ரில எல்லாமே நாடுகள் எல்லாமே இவங்க பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. இதுதான் ஃபாரின் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க். Business often requires medium and long-term capital for purchase of machinery and equipment, for using latest technology, or for expansion of modernization. Such financial assistance is provided by development banks. They also undertake other development measures like public sectors bank comprise 19 Nationalization Bank and State Bank of India and its 7 associate banks subscribing shares and debentures issued by company. In case of under subscription of the issue by the Public Industrial Finance Corporation of India, IFCI, the State Financial Corporation are examples of development banks of India. இந்த ஐஎஃப்சிஐங்கிறது என்னன்னாக்கா இது லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய பெரிய ஃபேக்டரிங்களுக்கு மிஷினரி வாங்கணும், இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாங்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ்பென்ஷனுக்கும் நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கும் மாடர்னைசேஷனுக்கும் இவங்க வந்து ஃபைனான்ஸ் தருவாங்க, அதாவது காசு தருவாங்க வட்டிக்கு. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பப்ளிக் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19 நேஷனல் பேங்க்ஸையும், ஸ்டேட் செக்டர்ல பார்த்தீங்கன்னா 7 அசோசியேட்டட் பேங்க்ஸையும் வந்து இவங்க ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த கம்பெனிஸ்ல. சப்போஸ் இது வந்து பப்ளிக்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுனாக்கா, அப்படியே ஷேர் மார்க்கெட்ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுனாக்கா அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஐஎஃப்சிஐ, எஸ்எஃப்சி இதெல்லாமே ஒரு சில எக்ஸாம்பிள் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ல வருது. தென் கோஆபரேட்டிவ் பேங்க். A cooperative bank is a financial entity which belongs to its number who are at the same time the owner and the customer of their bank. Cooperative banks are often formed by the person belonging to the same local and professional community or sharing a common interest. Cooperative banks generally provide a wide range of banking and financial service to their members. இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ங்கிறது ஒரு குடும்பமாவோ இல்லை ஒரு ஃபேமிலியாவோ இவங்க தான் ஓனராகவும் இருப்பாங்க, இவங்க தான் கஸ்டமர் இருக்காங்க அந்த பேங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் அந்த மெம்பர்ஸ்க்கு பண்ணிருப்பாங்க. People who come together to jointly serve their common interest or form a cooperative society under the Cooperative Society Act. When a cooperative society engages itself in banking business, it is called cooperative bank. The society has to obtain the license from the Reserve Bank of India before starting making business. Any cooperative bank society has the function under the overall supervision of the registrar. Cooperative society of the state. As regards banking business, the society must follow the guidance issued by the Reserve Bank of India. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நிறுவனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து இவங்கள லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க பேங்க் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. இவங்க சூப்பர்விஷன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட எல்லா சூப்பர்விஷனும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ஸ்டேட் இவங்க தான் பார்த்துப்பாங்க. அதேட்டம் இவங்களுக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க, அது இவங்க ஃபாலோ பண்ணணும். பட் டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எத்தனை வகையான டைப்ஸ் இருக்குன்னாக்கா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பிரைமரி கிரெடிட் சொசைட்டி, இன்னொன்று சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இன்னொன்று ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ பிரைமரி கிரெடிட் சொசைட்டியில் என்னன்னா, these are found at the village and town level with the borrowers and non-borrowers members residing in one locality. The operation of the society are restricted to a small area and so also the member known as each other and are able to watch over the activities of all members to prevent frauds. ஸோ இந்த பிரைமரி கிரெடிட் சொசைட்டி பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்துலேயும் டவுனுங்களையும் சின்ன சின்ன டவுனுங்களையும் இதில் ஆரம்பிப்பாங்க. இதில்
அந்த லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு வந்து இவங்க லெண்ட் பண்ணுவாங்க, காசு வந்து லோனா கொடுப்பாங்க, வாங்குவாங்க. இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சொசைட்டிலையும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னன்னாக்கா மெம்பர்ஸ் வந்து அளவா தான் இதுல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும், ஏன்னா அவங்க ஃப்ராட் பண்ணாம இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. Central cooperative banks, these banks are operated by the district level, having some primary credit society belonging to the same district as the members. The bank provide loans in their members, either primary credit society. The functions in between the primary credit society and the state cooperative bank. ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்னு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரைமரி கிரெடிட் சொசைட்டிங்கிற சொசைட்டிக்கு லோன் தருவாங்க. இவங்க லோனு கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Next is state cooperative banks. These are the apex highest cooperative banks of all the states of the country. The mobilization fund and help the proper channelization among various sectors. The money reaches the individual borrows from the state cooperative banks through the central cooperative bank and the primary credit society. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே இதுதான் டாப்பு. இவங்க தான் இந்த ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் இந்த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் பிரைமரி கிரெடிட் சொசைட்டியும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பேங்க். இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மெயினான இடத்துல ஹெட் ஆஃபீஸ் வந்து மெயினான கேபிட்டல்ல இருக்கும், அதாவது ஸ்டேட் கேபிட்டல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, சேனலைஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். There are some banks which cater the requirements and provide overall support of setting the business in specific areas activity. Exim Bank, SID, BI and NABARD are the example of such banks. They engage themselves in some areas, specific areas or activity, and thus called as specialized banks. Let us know about them. ஸோ ஏற்கனவே இந்த நபார்டு பற்றியும் எக்ஸிம் பேங்க் பற்றியும் எஸ்ஐடி பை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி டீடைல்ஸ் என்னன்னு பார்ப்போம். எக்ஸிம் பேங்க்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. If you want to set up a business to export products abroad or importing products from foreign country for the sales in our country, Exim Bank can provide you the required support and assistance. The bank grants loans to the exporters and importers and also provides information about international markets. It gets guidance about the opportunities and for export or import, the risk involved in the competition to be faced, etc. இந்த எக்ஸிம் பேங்க்குங்கிறது என்ன பண்ணுனாக்கா, இது எக்ஸ்போர்ட் நீங்கள் ஒரு தொழிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரும், அதுக்கு உண்டான சப்போர்ட்லாம் தரும், அதுக்கு உண்டான லோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, SIDBI. If you want to establish a small scale business unit or industry, loan on easy term can be available through SIDBI. It also finances modernization of small scale industry units, use of new technology and market activities. The aim and focus of SIDBI is to promote financial and development small scale industries. ஸோ இந்த SIDBI பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில்களை வந்து முன்னேற்றத்துக்காக இவங்க லோன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்குள்ள ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி டெவலப் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே, நோக்கமே. தென் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், NABARD. It is a central or apex institution for the financial, agriculture and rural sectors. If a person is engaged in agriculture or other activities like handloom weaving, fishing, etc., NABARD can provide credit both short-term and long-term through regional or rural banks. It provides financial assistance especially to the cooperative credit in the field of agriculture, small-scale industries, colleges and villages industries, cottage and village industry, handicrafts and allied economic activity in the rural areas. இந்த நபார்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விவசாயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிறு குறு தொழில்கள், அதாவது வீவிங் ஆகட்டும், அது தறி நெய்யறது, மீன் பிடிப்பு, தென் ஹேண்ட்லூம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவங்க லோன் தந்து ட்ரைனிங் தந்து மக்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இவங்களோட டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸை பார்த்துருக்கோம். அடுத்த செஷனில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். until then, bye.